அன்பின் தகப்பனே, அப்பா நீர் எங்களோடு பேசும்படியாக அந்த சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே பேசுவதற்கு நீர் எப்பொழுதும் மாறாக இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் அதை உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையை புரிந்து கொள்கிற ஞானத்தை நீர் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படுவதாக இயேசு கொண்டு சொல்லி வென்று நான் இந்த நாளிலே நமக்கு ஆண்டுடைய வருகையை பற்றின ஒரு வார்த்தையை தான் சிறுப்பில் என்ன சொன்னாங்க. நமக்கும் அதை கொடுக்கப்பட்டிருக்கு சிந்திக்கும்படியாக தேவனுடைய வருகையை. ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளின் மூலமாக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி நிறைய காரியங்களை தெளிவுபடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய ஊமைகள் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக விளக்கி காண்பித்தார். ஒருவன் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உவமை, ஆண்டுடைய வருகையை பற்றி ஒரு உவமை, வசனத்தை நீங்கள் எப்படி கை கொண்டு எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உவமை, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு குட்டி குட்டி கதையை சொல்லி அழகாக எடுத்து காட்டுகிறார். ஒரு நல்ல போதகருக்கான ஒரு சிறப்பான அம்சத்தை கொண்டவர் நாம் இயேசு கிறிஸ்து. நம் தகப்பனாய் மாத்திரமல்ல, ஒரு சிநேகிதராய் மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் உவமைகளினாலே ஜனங்களிடத்துல பேசினார். அப்போ ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல இதோட ஜனங்கள் இதை விட அதிகமான நெருக்கடியாக 5000 பேர் அவருக்கு பின்னால போனாங்கன்னு பார்க்குறோம். ஒரு ஆடியோ சிஸ்டம் இருந்திருக்காது. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முந்தி எடுத்து கொண்டு போன மக்களும் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் இதோ நான் சீக்கிரமா வருவேன், நான் மறிப்பேன், உயிரோடு எழுப்புவேன், திருப்பி வருவேன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஊமையை கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் ஆயத்தமாய் இருக்கணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஓமையை கொண்டு சொல்லி அவனுடைய வருகையையும் ஆயத்தத்தையும் குறித்து அங்கே அந்த ஓமையின் மூலமாக சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் அப்பொழுது 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்? 10 கன்னிகைகளே ஆண்டவர் ஒப்பிடுகிறார். 10 கன்னிகைகள் தான் நாம் இங்கே இருக்கிற எல்லாரும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு 10 கன்னிகைகள். இதுல ஆண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒரு கதையின் மூலமாக, ஒரு ஓமையின் மூலமாக சொல்கிறார். 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகளை 2 விதமாக பிரிக்கிறார். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இப்ப புத்தி உள்ளவர்களை ஒரு 5 பேராகவும் புத்தி இல்லாதவர்களை ஒரு 5 பேராகவும் பிரித்து காண்பிக்கிறார். அப்போ புத்தி, ஏன் ஆண்டவர் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது புத்திசாலின்னு சொல்லுவோம், அப்படித்தானே? புத்திசாலின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நல்ல புத்திசாலியா இருக்காளே அப்படின்னு சொல்லுவோம், நல்ல புத்திசாலியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவோம். அறிவாளின்னு சொல்லுவோம், நல்ல ஞானம் சொல்லுவோம், நல்ல ஞானம், சிறு வயசுலேயே நல்ல ஞானமா பேசுதே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? புத்தினா என்னது? அறிவுனா என்னது? ஞானம்னா என்னது? புத்தி அப்படின்னு சொல்லும்போது குட் அண்டர்ஸ்டாண்டிங், இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதுதான் புத்திசாலித்தனம். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், அடுத்து என்னது, அடுத்து என்ன பண்ண போறோம்ங்கிறத சரியாக யூகித்து நடப்பதுதான் புத்தி. அறிவு என்று சொல்லும்போது நிறைய படிக்கிறோம். இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்வி அறிவு இருக்கும். எனக்கு ஒரு கல்வி அறிவு இருக்கும், இவங்களுக்கு ஒரு கல்வி அறிவு இருக்கும். நான் படித்த சப்ஜெக்ட் வேறையா இருக்கும். அதில் நான் கற்றுக்கொண்ட அறிவு, நாலேஜ், நம்ம வெளியிலிருந்து உள்ளே கொண்டு போவது தான் அறிவு. வெளியிலிருந்து நான் படித்து கொண்டு என் அறிவை பெருக்குகிறேன், அது அறிவு. புத்தி உள்ளவனுக்கு அறிவு என்ன செய்யணும்? லேசாய் வரும் சொல்லி நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஞானம் என்று சொல்லும் பொழுது அது பரத்திலிருந்து மட்டும்தான் கொடுக்கப்படும். சாலமோனை ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பினார். அது ஒரு விசேஷமான ஒரு நல்ல விஸ்டம். அந்த ஞானம் சொல்லும்போது அது கர்த்தரிடத்திலிருந்து இறங்குகிற ஒரு ஞானமா இருக்கு. இந்த புத்தி உள்ளவர்கள் சொல்லும்போது நான் முதலே சொன்னேன், இருக்கிற இடத்தை புரிந்து கொண்டு
சாமர்த்தியமாக நடப்பவர்கள் தான் புத்தியுள்ளவர்கள். இந்த 10 கன்னிகைகள்ல 10 பேருமே யாரெல்லாம் பார்க்க போறாங்க? மணவாளன் வருகிறார், அவரை சந்திப்பதற்கு தான். 10 பேருடைய குறிக்கோளும் எப்படிதான் இருந்தது? சரியாக இருந்தது. 10 பேருடைய குறிக்கோளும் மணவாளனை சந்திக்கணும், மணவாளன் கூட போகணுங்கிறதுல தான் அவங்களுடைய குறிக்கோள் எண்ணம் எல்லாம் சரியா இருந்தது. ஆனா 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம இந்த ஆலயத்துக்கு உள்ள வரும்போது ஒரு தீவெட்டியை கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் எரியும், எவ்வளவு நேரம் எரியாது, எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும், எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவங்க தான் யாரு? புத்தி உள்ளவர்கள். அப்போ மணவாளன் வரும்போது தீவெட்டி தேவைப்படும். இன்னைக்கு ஆராதனை நேரம் என் கணவர் ஒரு யூத திருமணத்தை பத்தி ரொம்ப விளக்கமா சுருக்கமா சொன்னாங்க. அது இதோட அதிகமாக ஒப்பிடப்படுவது. எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். யூத திருமணத்துல மணவாட்டி மணவாளன் எப்ப வேணாலும் அவளை அழைச்சிட்டு போவான். அந்த தீவெட்டி அணையாம அவ பார்த்துக்கணும். எப்பொழுதும் அதுல என்ன இருந்தாதான் அந்த தீவெட்டி என்ன செய்யாது? அணையாது. அப்ப தீவெட்டி எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்கள் வெளிச்சம் மற்றவங்களுக்கு பிரகாசிக்க கடவுது. எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்போ நம்ம ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? வெளிச்சத்திற்கு ஒப்பிடுகிறார். அப்போ நம்ம கையில ஆண்டவர் ஒரு தீவெட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த தீவெட்டியில எண்ணெய் இருந்தாதான் அந்த தீவெட்டி என்ன செய்யும்? அழகாக எரியும். அப்ப அந்த புத்திங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கப்பட வேண்டிய ஒன்று. குட் அண்டர்ஸ்டாண்டிங், இருக்கிற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அடுத்து எனக்கு என்ன தேவை, எதையும் நான் யோசிக்க மாட்டேன், எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், இருக்கிறதுல இருப்பேன் இல்லாம அடுத்து மணவாளன் வருவதற்கு தாமதமானா என்கிட்ட என்ன இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து கைகளிலே எண்ணெயை கொண்டு வந்தவர்கள் தான் யார்? புத்தியுள்ள கன்னிகைகள். யோசிக்கல. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்யல? யோசிக்கல. அவங்களுக்கு மணவாளன் வருவதற்கு லேட்டானா நான் என்ன செய்யணுங்கிறத அவங்க என்ன செய்யல? யோசிச்சு பார்க்கல. ஆயத்தமா இருக்கிறதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக என்னையோடு காத்திருப்பதற்கு அவர்கள் என்ன செய்யல? ஆயத்தமா இருக்கல. இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எண்ணெயை எப்பொழுதும் நிரம்பி வைத்திருக்க வேண்டும். கையிலே என்ன செய்ய வேண்டும்? எண்ணெய் இருக்க வேண்டும். இப்போ இந்த 13 வசனம் பார்க்கும்போது முதலில் புத்தியுள்ளவர்கள்ட்ட எண்ணெய் இருந்தது, தீவெட்டி இருந்தது. புத்தி இல்லாதவர்களிடத்துல என்ன இல்ல? தீவெட்டி இருந்தது, தீவெட்டிக்குள்ள உள்ள எண்ணெய் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் எண்ணெய் அவங்க கிட்ட ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கையிலே பாத்திரத்துல என்ன செய்யல? எண்ணெய் இல்லை. அப்ப பாத்திரத்துல அவங்க எண்ணெயை கொண்டு வராததுனால அவர்கள் யாராக எண்ணப்படுகிறார்கள்? புத்தி இல்லாதவர்களாக எண்ணப்படுகிறார்கள். அப்ப எண்ணெய் என்பது என்ன? தீவெட்டி என்பது என்ன? எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கும். தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க நம்மளுடைய ஜெப வாழ்க்கை. இந்த ரெண்டும் அணையாமல் குறைவில்லாமல் பார்த்து கொள்கிறவர்கள் தான் யார்? புத்தி உள்ளவர்கள். அப்போ நம்மளுடைய ஜெப ஜீவியமும் ஆண்டவரோடு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் நம்ம குறையாம நிறைவாக காத்துக்கொள்ளும் போதுதான் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? காலையில எந்திரிச்ச உடனே நான் ஜோம் பண்ணாம என் ரூமை விட்டு நான் வெளிவர மாட்டேன், ஜோம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்வேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. காலையில நான் முடிச்ச உடனே குட் மார்னிங் யூசப்பா அதோடு முடித்துக் கொள்கிறவர்களும் உண்டு. நான் கேள்விப்பட்டதை தான் நான் சொல்றேன். ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜபத்தோட முடித்துக் கொள்கிறவர்களும் உண்டு. ஆனா நம்ம வீட்டுல நமக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, நமக்கு உறவுகள் இருப்பாங்க. லிமிட்டா பேசி என்னன்னு சொல்லி விளக்குறவங்க கிட்ட உங்களிடத்துல அன்பு இருக்குமா? எப்பொழுதும் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு உங்களை விசாரித்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அன்பா விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு நேரத்திலும் உங்களை நினைப்பவர்கள் மேல உங்களுக்கு அன்பு இருக்குமா? இதுல பேசிக் கான்செப்ட் என்னன்னா, அன்பு இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக இருக்க முடியும். அன்பு இருக்கிற இடத்துலதான் இருதயம் யார்கிட்ட இருக்குங்கிறதை அறிந்து கொள்ள முடியும். யாரை நம்ம ரொம்ப
நம்மளோட பேச்சும் அவங்க பேச்சாதான் இருக்கும். யூத் வாலிபர்கள் மத்தியிலே பேசும்போது நிறைய பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க வருவாங்க. பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாருக்கு ஃபேனா இருக்காங்க, யாரு மனசுல இருக்கா, எது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து அவங்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடு என்ன செய்யும், வெளியே வரும்போது தெரிஞ்சிடும் அவங்க உள்ளத்துல யார் இருக்கா. அப்ப இன்னைக்கு நம்ம உள்ளத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆலயத்திலே நமக்கு இந்த நேரத்தில் கொடுக்கிற வார்த்தை சிந்திப்பதற்கான வார்த்தை. உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? உங்க இருதயம் எங்கே இருக்கிறது? எங்க வேணாலும் இருக்கும். நீங்க இங்கதான் இருக்கிறீங்க. இந்த ஆலயத்துல எத்தனை பேர் இருப்பீங்க? ஆனா எல்லாருமே இங்க இருக்கீங்க. நீங்க நினைச்சா அவங்களுடைய இருதயத்தை எங்க வேணாலும் என்ன செய்யலாம், ஒரு பரவத்துக்கு எங்கேயாவது போய் எதையாவது யோசிச்சு கொண்டு இருக்கலாம். பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சென்ட். மனது, உடம்பு இங்க இருக்கும், மனது எங்கேயோ இருக்கும், எங்கேயோ இருக்கும். நான் கல்லூரி பிள்ளைகள் மத்தியிலே ஊழியத்துக்கு போகும்போது ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிள்ளைங்களுடைய கவனம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பாங்க. சில பிள்ளைங்களுடைய கவனம் நமக்குள்ள கொண்டே வரவே முடியாது. சில பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 மணி நேரம் வந்து இருக்க சொல்லியிருப்பாங்க. ஏன் சிரிக்கிறேன்னு எல்லாருக்குனாலையும் கேட்க முடியாது. தனியாக கேட்டால் அவள் ஏதோ கற்பனையில் இருந்துருப்பா, காரணமே இல்லாமல். அதாவது இல்லை, நேற்று எங்கள் வீட்டில் ஒரு நடந்துச்சா, அதை நினைச்சேன், சிரிச்சேன். அது பிள்ளைங்க கேஷுவலாக சொல்கிறாங்க. அப்போ நேற்று நடந்த இடத்துக்கு அவளுடைய மனம் என்ன செஞ்சுட்டு போயிருக்கு. அவள் எங்கே தான் இருக்கா, காலேஜில் தான் இருக்கா, முன்னால தான் இருக்கா, கிளாஸில். அவனுடைய ஊழியத்தை நான் சப்ஜெக்ட் எடுக்க போகல, அவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு வர வர நான் போனேன். அப்போ பிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட்னா எல்லாராலையும் அதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆண்டவர் நினைவுகளுக்கு கட்டுப்பாடு ஒரு இடத்துல கொடுக்கல. அதுக்கு கட்டுப்பாடு நீங்க தான் என்ன செய்யணும், பண்ணணும். உங்க இருதயம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு. உங்க இருதயம் எங்க இருக்கு, என்னிடத்துல இருக்குதா, அல்லது நீங்க அதற்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? நான் வந்து அதில் தங்கி தாபரிப்பதற்கு அதற்கான இடம் இருக்கிறதா? எண்ணெய், உங்களுடைய விளக்கிலே எண்ணெயும் தீவெட்டியும் அணையாமல் இருக்கிறதா? அது என்னைக்கோ ஊத்துன எண்ணெய், என்னைக்கோ பற்ற அபிஷேகம், என்னைக்கோ பற்ற ரட்சிப்பு அப்படியா இருக்குதா? என்னைக்கோ சாப்பிட்ட சாப்பாட்டுல நம்ம இன்னைக்கு வளர்றோம், என்னைக்கோ அம்மா ஊட்டின வீட்லையா இன்னைக்கு வளர்றோம். டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? டெய்லி சாப்பிட்டா தானே டெய்லி வளர முடியும். அதே போலதான் நம்மளுடைய ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் என்ன செய்யணும், நடத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்ம நடத்தப்படும்போது மட்டும்தான் நாம் புத்தியுள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். புத்திசாலித்தனம் சொல்லும் போது இருக்கிற இடத்தை புரிந்து கொண்டு நடப்பதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு உதாரணம் உண்மையிலே நடந்த ஒரு பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தது. நான் +2 படிக்கும் போது எங்களுடைய கெமிஸ்ட்ரிக்ஸ் அதை எனக்கு சொன்னாங்க, நீ உனக்கு படிச்சு அறிவாளியா இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா என் கிளாஸ்ல 90 பிள்ளைங்க படிச்சாங்க. 90 பிள்ளைங்களும் நல்லா படிக்க மாட்டாங்க இல்லையா? இங்கே யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி படிப்போம் நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னு தெரியும். எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்யாது, அறிவாளியா இருக்காது. சில பிள்ளைங்க நம்பர் 1 இருக்கும், சில பிள்ளைங்க படிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஆனால் எல்லாமே பிள்ளைங்க தான். எல்லா பிள்ளைங்களுக்குள்ளேயும் படிக்கணுங்கிற தாகம் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த திறன் கம்மியாக இருக்கும். அப்போ என் கெமிஸ்ட்ரிக்ஸ் நான் ஒரு சின்ன கதை அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு அவனுடைய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடந்து போகிறதுனால. எயின்ஸ்டீன் ஒரு பிசிசிஸ்ட், பிசிக்ஸில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட். அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அவர் இறந்த பிறகு கூட அவருடைய மூளையை வந்து எடுத்து வச்சு அதில் என்னதான் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அவ்வளவு ஒரு பயங்கர பிரில்லியன்ட் மேன். அப்போ அவர் வந்து சயின்டிஸ்ட் ஒரு தியரி கண்டுபிடிச்சார், E=mc². ரொம்ப ஃபேமஸான ஒரு பிசிக்ஸ் இது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர் சொல்லுவார், நான் இப்படி கண்டுபிடிச்சேன் அப்படி கண்டுபிடிச்சேன். இப்போ உள்ள சோஷியல் மீடியா மாதிரினா ஃபோட்டோஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க காலேஜில் போய் சொல்லணும்னா அவர் எயின்ஸ்டீன் வராது, இதுதான் எயின்ஸ்டீன் சொன்னால் அவர் தான் எயின்ஸ்டீன். இப்படி டெய்லி ஒவ்வொரு காலேஜுக்காக போய் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை என்ன செய்வார், சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தார், அந்த டிரைவர் பேர் ஹாரி.
அந்த ஹாரிக்கு எப்படி இருப்பாருன்னா அந்த ஐன்ஸ்டீனோட சாயல் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஒட்டும். இந்த டிரைவருக்கு என்ன வேலைன்னா போட்டு இறக்கி விடுறது, சயின்டிஸ்ட் வந்து பேசுவாரு, கூட்டிகிட்டு போடுறதான். ஒரு நாள் இந்த டிரைவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரினா என்ன, ஐன்ஸ்டீனை வந்து கேட்பாரு, எனக்கு இந்த டிரைவர் ஓட்டுற வேலை தானே, உங்களை தான் எல்லாரும் கணா பண்ணுறாங்க, நீ யாராவது கண்டுக்கிறாங்களா, டிரைவர் தானே. அப்போ ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, சரி அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த மீட்டிங்கில் அடுத்த இதில் காலேஜில் அடுத்த இதுக்கு என்னை கூப்பிடும்போது நீ ஐன்ஸ்டீன் நான் டிரைவர் அப்படின்னு சொல்கிறார். ஐன்ஸ்டீன் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவருக்கு போகும்போதெல்லாம் அந்த டிரைவர் என்ன செய்கிறாரு, கூட போயிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்கிற லெக்சர் அவ்வளோத்தையும் இந்த டிரைவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். ஒரு 100 தடவை கேட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெரிவேஷன் யாருக்கு தெரியும், டிரைவருக்கு அத்துக்குடியாக தெரியும். ஏன்னா கேட்டு 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 ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதாகலாம் தெரியும். இப்போ சரி, அப்போ அடுத்த ஒரு மீட்டிங்கில் டிரைவர் தான் யார், ஐன்ஸ்டீனா போய் உட்காந்துருக்கிறாரு. ஐன்ஸ்டீன் வந்து டிரைவர் மாதிரி பின்னால் உட்காந்துருக்காரு. லெக்சர் எடுக்கிறாரு, சூப்பராக எடுக்கிறாரு, அழகாக எடுக்கிறாரு. டிரைவருக்கு யாருமே நம்ப மாட்டாங்க, அங்கே உள்ள மக்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அப்போ ஐன்ஸ்டீன் சொன்னதை தான் என்ன செய்ய முடியும், டிரைவரால் சொல்ல முடியும். இடையில ஒரு சயின்டிஸ்ட் எழுதிச்சு, எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சதில் ஒரு டவுட் இருக்கு, நாங்கள் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறேன். சின்ன சின்ன டவுட்ஸ் தான் டிரைவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய பேர் கேட்டு பதில் சொன்னதுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு டவுட்டை கேட்டோன்னே டிரைவருக்கு என்ன செய்ய தெரியல. அந்த இடத்துல ஆள் மாறணும்னு சொல்லிட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடாது இல்லையா, உணர்வுகளை கையாளுதல்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எந்த டென்ஷன்ல இருந்தாலும் அதை மற்றவங்கள்ட்ட காமிக்காம அழகாக எப்படி கையாண்டாருங்கிறதுக்கு அவர் நல்ல எடுத்துக்காட்டு. ஒருவேளை அவர் ஆண்டவர் இந்த மனிதராக இருந்தாலும் சரியான அந்த சிச்சுவேஷனை சரியா கையாளுவார். அவர் சொல்றாங்க, பெரிய கொஸ்டின் கேட்டாங்க, இவருக்கு தெரியாத ஆன்சர். ஏன்னா இவர் டிரைவர் தானே, இவர் சயின்டிஸ்ட் கிடையாது. கண்டுபிடித்தவங்க உருவாக்குனவங்களுக்கு தான் அதோட நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும். படித்தவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. கிரியேட்டருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். உங்களையும் என்னையும் உருவாக்குன ஆண்டவருக்கு தான் நம்மளை பற்றின நெளிவு சுழிவு எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஒரே வார்த்தையில் அவர் பதில் சொல்றாரு, என்ன இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் கேட்டீங்க, ஐ வெரி ஷேம். இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, என் டிரைவர் சூப்பராக சொல்லுவாங்க பாருன்னு சொல்லி டிரைவரை கூப்பிட்டு முன்னால் விட்டார். அப்போ எங்கள் கன்ஸ்டன்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ அறிவாளியாக இருக்க வேண்டாம், நீ படித்து முடித்த மேதாவியாக கூட இருக்க வேண்டாம், நீ புத்திசாலித்தனமாக இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிச்சுருவார் அப்படின்னா. இந்த கதை புத்திசாலித்தனத்துக்கு தான் அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. இதை எப்பெல்லாம் நான் வாசிக்கணும் எனக்கு அது ஞாபகம். அவன் டிரைவர் தான், ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் அவன் என்ன செஞ்சுட்டான், தப்பிச்சிட்டான். எவ்வளோ சின்ன கொஸ்டின் கேட்டீங்க, இது என் டிரைவர் கூட ஆன்சர் பண்ணிடுவான்னு சொன்னோன்னே ஐன்ஸ்டீன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டாரு, எந்திரிச்சு முன்னால் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஐன்ஸ்டீன் தான் வந்து சொன்னார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், வேற தூக்கியிருப்போம் அப்படின்னு தொலைஞ்சோம், மாட்டோம், ஆள் மாறட்டோம்னு சொல்லி 4 விடுப்பு எடுக்க போகிறாங்க. உணர்வுகளை கையாளுகிறார். புத்திசாலித்தனமாக பதிலை சொல்கிறார். புத்திசாலித்தனம்ங்கிறது அது அந்த புத்தியுள்ள மனிதர்கள்ட்டையும் அதே தன்மை இருந்தது. வாசிப்போம், 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்காக நினைச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் புத்தியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் அழகான சொல்கிறார். நான் ஐன்ஸ்டீனோட ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் சொன்னேன். அவன் கரெக்டான வேர்டை கரெக்டான நேரத்தில் சொன்னான். நிறைய நேரத்தில் நம்ம சரியான வார்த்தையை சரியான இடத்துல பயன்படுத்தாததுனால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுறது காரணம். இப்போ இந்த புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் என்ன தானன்னு கேட்குறாங்க. இதில் உதவி செய்யலாமா, உதவி செஞ்சால் என்ன ஆகும், இது இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொடுப்போம், அப்படி கொடுத்தா என்ன, அவங்களுக்கும் எல்லாம் பெறும். அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இல்லாதபடி எங்களுக்கும் இல்லாமல் போகணும்னா நீங்கள் போய் கடையில் போய் நினைச்சிட்டுக்கோங்க, வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போயிடும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, விற்கிறவர்கிட்ட ஞானமுள்ள ஒரு பதிலை நான் இங்கே பார்க்குறேன். உங்களுக்கும் எனக்கும் போதாது, அதனால நீங்கள் போய் விற்கிறவங்க இடத்துல போய் என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கொள்ளுங்க. விற்கிறவங்க இடத்துல போய் வாங்குறதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடறாரு,
மணவாளன் வந்து விடுகிறார். அப்போ கையில எண்ணெய் இருக்கிறதா, அந்த எண்ணெய் போதுமான அளவு இருக்கிறதாங்கிறதை சிந்தித்து பார்க்கிறது தான் எனது புத்தி. அப்போ புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். அறிவை வந்து ஈஸியா நினைச்சிருக்கலாம், வச்சுக்கொள்ளலாம். அந்த புத்திசாலித்தனம் ஆண்டவரே தெளிந்த புத்தி ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்றாரு. புத்தியை வைப்பாங்க, ஆனா அந்த தெளிந்த புத்தி, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபத்திலே விழித்திருங்கன்னு சொல்லி 1 பேதுருல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுருல ஆண்டவர் வந்து ஜெபத்திற்கு அந்த வார்த்தை என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். 1 பேதுரு 4 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு, ஆதலால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். வேகமா ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு கூட சில நேரம் என்ன செய்யல, நமக்கு நேரம் தான் பேசுது. எனக்கு ஒரே பிஸி, நான் ரொம்ப வேலையா இருக்கிறேன். என் பிள்ளைகளை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் வேலையை பார்க்கணும். ஆனா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. தெளிந்த புத்தி என்று சொல்லும் பொழுது நான் புத்திசாலித்தனத்திற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். தெளிந்த புத்தி என்று சொல்லும்போது அதை காட்டிலும் ஒரு படி அதிகம். உங்க சூழ்நிலைகளை காரணம் சொல்லாதபடி நேரத்தை கண்டுபிடித்து ஆண்டவரிடத்திலே நாம் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. எல்லாமே உலகமே ரெடி ஆகுது. ஒரே நாடுக்காங்க, ஒரே ரீசன்காங்க, அடுத்து என்னதான் ஆகும், உலகமே யுனைட் ஆகும். எதுக்கு? அந்த கிறிஸ்துவை வரவேற்பதற்கு ஆயத்தமா. அதுக்கு முன்னால யார் வரணும்? ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் வந்தே ஆக வேண்டும். ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கு. நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம எப்படி ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? ஜெபத்திலே கருத்து இருக்கிறோமா? நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இருக்கிறதா? ஆண்டவருக்கும் இல்லை எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்வு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க கடமை. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? உங்கள் இருதயம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க அங்க இருக்கல, உங்க மனசு அங்க இருக்கும். நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம், உங்கள் இருதயம் இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அந்த மனதை இயேசுவின் இடத்துல நம்ம கொடுத்து நம்ம இருதயத்துல அவரால் நம்ம நிரப்ப வேண்டும். நம்மளுடைய இருதயம் ஒரு நிரப்பி ஃபுல்லா ஒரு நிரப்பப்பட்ட ஒரு இடம் வந்து நிரப்பணும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய இருதயத்தை முழுமையாக நிரப்பக்கூடியவர். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், என்ன விதமான சந்தோஷமான சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஆண்டவரை துதிப்பதும், ஏதோ வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரை எழுந்து பேசுவதுமான காரியங்கள் நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற இன்னொரு வார்த்தையை பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அவைகளை இடித்து போடுகிறாள் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடு என்று சொன்னா அதுக்கு எப்பொழுதுமே எந்த அழிவும் வராது. இப்போ புயல்லாம் வந்தது, அநேக ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க, அநேகருடைய வீடுகள் அடித்துக் கொண்டு போகப்பட்டது. ஆனால் கண்மலையின் மேல இருக்கப்பட்ட வீடு பத்திரமாக பாதுகாக்கப்படும். அப்போ கண்மலையின் மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய ஜீவியம் எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? மணல் மேல கட்டப்பட்டிருக்கிறதா? நம்ம வீடு எங்க அழகா கட்டியிருப்போம், ஆனா நம்ம வாழ்க்கை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக உலகத்தோடு ஒத்து வாழ்கிற மணல் மேல நம்ம கட்டியிருக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கை? அப்படி நம்ம மணல் மேல நம்ம கட்டியிருந்தோம்னா ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? பிரச்சனைகள் வரும்போது ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இப்போ கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அனுதினமும் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கருத்தினை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் போல இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த லிஸ்ட்ல இருக்கேன். 5 புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்றாங்களா ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறானா?
புத்தி இல்லாத கன்னிகள் சொல்லி ஆண்டவர் இன்னொரு 5 பேரை அடையாளம் காண்பிக்கிறார்கள். அந்த 10 பேருக்குள்ள தான் நம்ம இருப்போம். கண்டிப்பா ஒன்று இந்த 5 அல்லது அந்த 5. புத்தி உள்ளவர்களா அல்லது புத்தி இல்லாதவர்களா, அது நமக்கு தான் தெரியும். பர்சனலா நமக்கு தான் தெரியும். ஆண்டவரே, என்னையும் தீவெட்டி என்கிட்ட ஸ்டாக் இருக்குதா, நீங்க எப்ப வேணா வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இடையில வாட்ஸ்அப்லாம் வர்றதுக்கு முன்னாலே ஒரு மெசேஜ், 2000 ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த நாளில் உலகம் அழிய போது மாயன் கேலண்டர் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி 2012 2002 அப்பப்போ இந்த மாதிரி ரூமர் மெசேஜ் எல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் வந்துக்கிட்டு போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வர்றத தேவ தூதர்கள் கூட என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டுடைய நாளிகையும் ஒரு மனிதனாலும் அறிய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். நம்ம எந்த சூழ்நிலையாலும் அப்படியே ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம், சரண்டரும். ஆண்டவரே, அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் 5 கன்னிகைகளை போல நான் புத்தியாக இந்த வருகைக்கு ஆயத்தமா இருப்பதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துல நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நீங்க எந்த விதத்திலையும் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திருக்கீங்க. உங்க பாத்திரத்துல என்ன இருக்குதா, அல்லது தீவெட்டியில தீ அணையாம எரிந்து கொண்டு இருக்கிறதா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். ஆண்டோடைய வருகை மிக 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 சமீபம். இப்ப வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆண்டவர் இந்த நிமிஷத்துல கூட எப்ப வேணாலும் வருவேன், திருடன் வருவது போல வருவேன் தான் சொல்லியிருக்கிறார். திருடன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், சொல்லிட்டு வர மாட்டான். ஆண்டோடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். அவர் வருகையின் போது நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்துவோம். புத்தியுள்ளவர்களாக ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படுத்துகிற பணியிலே நம்ம நினைச்சு இணைத்துக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பம் ஆண்டவரை சந்திக்காமல் போன ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம். நீங்க மட்டும் ஆண்டவரை சந்திக்க போகும்போது உங்கள் குடும்பம் சந்திக்கவில்லை, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கவில்லை ஆண்டவரைனா அது நமக்கு பாரமான விஷயம். எல்லாரும் ஆண்டவரிடத்துல நம்ம கொண்டு போற இடத்துல நம்ம இருக்கோம். புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க எனக்கு உதவி செய்யலாம் ஆண்டவரே. என்னை சார்ந்தவர்களையும் அந்த மந்தைக்குள்ளே நான் சேர்ப்பதற்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கரத்திலே நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ணாமா? ஆண்டவர் சொன்ன ஓமையிலே 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆண்டவரே, நான் புத்தியுள்ள கன்னிகையில ஒருத்தியாக ஒருவனாக இருக்கிறேனா, அல்லது நான் புத்தி இல்லாதவர்கள் லிஸ்ட்ல நான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாம இருக்கலாம். நான் உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு அந்த அறிவு கொடுங்க ஏசப்பா. நான் எல்லா காரியத்திலும் புத்தியாக நடந்து கொள்வதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே, இப்ப கூட இருக்கலாம். நான் ஆயத்தமா இருப்பேன், எனக்கு கிருபை கொடுங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், மண் போல இருக்கிற காரியங்கள், அதன் மேலே என் வாழ்க்கையை கட்டி மழையோ புயலோ வரும்போது அதை அடித்து கொண்டு போகாதபடி சபா கண்மலையாகி உங்கள் மேலே நான் நிலைத்திருக்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிப்போம். உன்னுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். வருகையை குறித்து நான் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். சிந்திப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நான் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அவர் அன்புள்ள தகப்பன், சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களை என்னையும் தாயும் கல்வி உருவாகுவதற்கு முன்பதாகவே பேர் சொல்லி அறிவித்தவர். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நானும் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய. வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாய் இருக்கவும் எனக்கு கிருபை தானும் சொல்லி ஆண்டவர் கருத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான திருச்சபையாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல புத்தியாய் நடந்து கொள்வதற்கு எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. என்னையும் தீவெட்டையும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள்னால அது பற்றி போய்விடாதபடிக்கு இப்பொழுதும் அதனால் அந்த எண்ணெயினால, அந்த அபிஷேகத்தினால, இந்த ஜபத்தினால ஆண்டவரே, உங்கள் கூட இருக்கிற அந்த ஐக்கிய உறவிலே பலப்படுத்தி